அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிறந்த எதிர்கால சேமிப்பு திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கான பொருளாதார திட்டமிடல் என்பதில் நமது சேமிப்பு கடன்கள், முதலீடுகள், காப்பீடுகள், சொத்துக்கள் மற்றும் மூலதனத்தை பாதுகாப்பது மற்றும் அதிகரிப்பதே திட்டமிடல் ஆகும். ஒரு நல்ல நிதி திட்டமிடல் என்பது இலக்குகளை அடைவது, அதற்கான உத்திகளை நிர்ணயம் செய்வதாகும். செட் ஏ கோல். நீங்கள் விரும்புவதை அடைய முதலில் அதற்கான இலக்குகளை நாம் நிர்ணயித்து செய்ய வேண்டும். 5 ஆண்டு திட்டம், 10 ஆண்டு திட்டம் என்ற திட்டத்தை நாம் அடுக்கலாம். ஆனால் உண்மையில் நம்முடைய திட்டம் நீண்டகால திட்டமாக இருந்தால் தான் நாம் முதலீடு செய்யும் தொகை குறைவாகவும் முதலீட்டு லாபம் அதிகமாகவும் கிடைக்கும். குழந்தைகளின் கல்லூரி செலவு, அவர்களின் திருமண ஓய்வு கால நிதி போன்ற குறிக்கோளுடன் கூடிய நிதி திட்டமிடல் தான் நம் இலக்குகளை அடைய உத்வேகத்தை தரும். பணம் எங்கு செல்கிறது என்று அறிக உங்கள் மாதாந்திர செலவினங்களை அடையாளம் காணுங்கள். பணம் எங்கு செல்கிறது என்ற விரிவான திட்டத்தை துல்லியமாக கவனத்துடன் திட்டமிடுங்கள். மாதம் வருமானத்தை 50, 30, 20 அப்படின்னு யூஸ் பண்ணுங்கள். மாத வருமானத்தில் 50% வீட்டு வாடகை, வீட்டு கடனுக்கான வட்டி செலுத்துதல், போக்குவரத்து செலவுகள் ஆகியவற்றை செலவிடுங்க. மீதம் 30% குடும்பத்தோட பொழுதுபோக்கு, ட்ரெஸ் வாங்குறது, அப்புறம் ஏதாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, இதுக்கு செலவிடுங்க. மிச்சம் 20% தான் நம்மளோட இலக்கை அடைய பயன்பட உதவும் தொகையாகும். மாத வருமானத்தின் முதல் செலவு சேமிப்பாக இருப்பதுதான் சிறந்த திட்டமிடுதல் ஆகும். அவசரகால நிதியினை பராமரிப்பது. நிதி திட்டமிடலின் அடிப்படை பகுதி அவசரகால நிதியாகும். இந்த தொகையானது திடீர் மருத்துவ செலவு, கார் பழுதுபார்ப்பு செலவு ஆகியவற்றுக்கு உதவும். இந்த தொகையானது மாத வருமானத்தைப் போல 6 மடங்கு தொகையை வங்கியில் இருப்பு வைப்பது அவசியமாகும். அடுத்து, முதலீடு மீதான கவனம். நாம் செய்யும் முதலீடுகள் நீண்ட கால அளவில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் முதலீடுகளை ஆராய்வது முக்கியமாகும். மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற திட்டங்களில் முதலீடுகள் செய்தால் கண்டிப்பாக 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செயல்பாடுகளை பகுத்தாய்வு செய்வது முக்கியமானதாகும். அடுத்து, இன்வெஸ்ட்மெண்ட். திட்டமிடலில் மிக முக்கியமானது சேமிப்பு ஆகும். முதல் செலவு சேமிப்பு என்ற கொள்கையை கொண்டு இருந்தால் எதிர்கால கனவுகளை பற்றிய கவலைகளை மறந்து நாம் அன்றாட வேலைகளை ஈடுபடலாம். சேமிப்புகளில் நாம் 2 வகையான நடைமுறையை கையாள்வது முக்கியம். வங்கி சார்ந்த முதலீடுகள். நாம் முதலீடு செய்யும் தொகையில் 60% பாதுகாப்பான நிரந்தர வருமானம் தரும் திட்டத்தில் முதலீடு செய்வது சிறந்த திட்டமிடுதல் ஆகும். இதில் வங்கி நிரந்தர வைப்புகள், தொடர் வைப்புகள், அதாவது FD/RD போன்றவற்றை வங்கியிட சேமிப்பாக நம்ம தொடங்கலாம். அடுத்து, பங்கு சார்ந்த முதலீடுகள். பங்கு சார்ந்த முதலீடுகள் என்று வரும்போது பங்குச்சந்தை மீதான அறிவு அல்லது தெளிவு இருக்கும் பட்சத்தில் பங்கு முதலீட்டை நாம் துணிந்து இறங்கலாம். ஆனால் அதற்கான புரிதல் இல்லை என்றால் லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. பங்கு முதலீட்டில் 2 வகையான முதலீடு வழிகள் பின்பற்றலாம். ஒன்று, நேரடி பங்கு வர்க்கத்தில் முதலீடு செய்வது, அதாவது ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட். இன்னொன்று மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டில் நீண்ட கால அளவுக்கு முதலீடு செய்யும் பொழுது நாம் எந்தவித பயமின்றி குறைந்தது 10 முதல் 12% வரை லாபத்தை அடையலாம். அடுத்து, PPF. பொது வருங்கால வைப்பு நிதியானது அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொருந்தும் ஒரு நீண்ட கால முதலீட்டு திட்டமாகும். அரசு ஆதரவுடைய PPF திட்டமானது பாதுகாப்பானது மற்றும் வழி சலுகைகள் கிடைக்கக்கூடிய திட்டமாகும். PPF கணக்கை வங்கி கணக்கின் இன்டர்நெட் பேங்கிங் மூலம் வீட்டிலிருந்தே தொடங்கலாம். இதற்கான ஆண்டு வட்டி 7.6 7.9 வரை மாறுபடும். இதில் ஒருவர் ஒரு கணக்கை மட்டுமே திறக்க முடியும். 18 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கும் இந்த கணக்கை தொடங்கலாம். இந்த திட்டமானது நீண்ட கால திட்டமாகும். நாம் செலுத்தும் தொகை 15 ஆண்டுகள் கழித்து தான் முதிர்ச்சி அடையும் என்பதை கவனத்தில் கொள்ளவும். அடுத்து, மருத்துவ காப்பீடு. இன்றைய காலத்தில் சிறு காய்ச்சல் என்றால் கூட நாம் 2 நாட்களுக்கு 2 மாத ஊதியத்தை செலவு செய்யும் மருத்துவ சுற்றுலா செல்ல வேண்டிய காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் மருத்துவ காப்பீடை கண்டிப்பாக கொண்டிருக்க வேண்டும். பெரும்பாலான பெரிய நிறுவனங்கள் தங்கள் பணியாளர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஃபேமிலி இன்சூரன்ஸ் வழங்குகின்றன. ஆனால் சிறு நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், சிறு தொழில் செய்பவர்கள் கண்டிப்பாக அரசின் காப்பீடு அல்லது தனியார் காப்பீடு போன்றவற்றை எடுத்து வைப்பதும் ரொம்ப முக்கியமாகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.